calculate the cumulative sales for each salesperson by year. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 சேல்ஸ் பர்சன் அவங்க வந்து ஒரு ரெஸ்பெக்டிவ் டேட்டில் எவ்வளோ அமௌண்ட் சேல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா இருக்குது வித் டேட். இப்போ நமக்கு என்ன வேணும்னா அந்த ஸ்பெசிஃபிக் இயரில் அந்த ஒவ்வொரு எம்ப்ளாயி அவங்களோட கியூமுலேட்டிவ் சேல். இப்போ கியூமுலேட்டிவ் சேல்னால் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கன்வீனியன்ட்டுக்காக டேட்டா வச்சு ஒரு எக்ஸ்ட்ரா காலம் ஆட் பண்ணிக்கிறோம். அந்த இயரை மட்டும் தனியாக எடுக்கிறோம். சேல் டேட் கமா சேல் அமௌண்ட் ஃப்ரம் சேல்ஸ். இப்போ கியூமுலேட்டிவ்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இப்போ இந்த அலைஸுங்கிற பர்சன் 2021 என்னென்ன சேல் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 4 சேல் இருக்குது. ஸோ நம்ம கன்வீனியன்ட்டுக்காக டேட்டாவை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அலைஸுங்கிற பர்சன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 சேல் பண்ணியிருக்காரு. அதில் 2021 பார்த்தீங்கன்னா 4 சேல் இருக்கும். இப்போ வந்து சேல் அமௌண்ட் வந்து கடைசியாக இருக்குது. கியூமுலேட்டிவ் சேல்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் டேட்லேயும் அந்த இயரோடைய ஸ்டார்டிங் டேட்லேருந்து அந்த ஸ்பெசிஃபிக் டேட் வரைக்கும் எவ்வளோ சேல் ஆயிருக்குங்கிறது தான் கியூமுலேட்டிவ் டேட். அப்போ இப்போ கியூமுலேட்டிவ் சேல் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு காலம் ஆட் பண்ணால் இந்த இடத்துல 100 வரும். இந்த செகண்ட் ரோவுக்கு பார்த்தீங்கன்னா 550 + 100 டோட்டலாக வந்து 650 வரும். அடுத்த ரோவில் கியூமுலேட்டிவ் சேல் பார்த்தீங்கன்னா 100 + 550 + 600 வரும். எது வரைக்கும் வரணும்னா அந்த இயர் முடிவு வரைக்கும். அதுதான் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், பை இயர். ஒருவேளை பை இயர் இல்லாமல் சேல்ஸ் பர்சன் மட்டும் இருந்துச்சுன்னா டில் இது வரைக்கும் வந்துடும். அந்த அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் இருக்க எல்லா வேல்யூவும் டோட்டல் பண்ணி போடுறது தான் கியூமுலேட்டிவ் சேல், கியூமுலேட்டிவ் வேல்யூ ஆர் கியூமுலேட்டிவ் சேல். இப்போ நமக்கு வந்து அந்த பர்சன் வித் இயர் அந்த வைஸ் டேட்டா வேணும். அதை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரன் பண்ணோம்னா இந்த எல்லா ரெக்கார்டும் கம்பைன் ஆகி ஒரே ரெக்கார்டாக வித் இந்த என்டையர் டோட்டல் ஆட் பண்ணி கொடுக்கும். ஆக்சுவலாக அந்த வேல்யூ நமக்கு தேவையில்லை, பட் அதுலேருந்து மறுபடியும் நம்ம பார்ட்டிஷன் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து இந்த என்டையர் சேல் அமௌண்ட் வந்துருச்சு, இந்த டோட்டல் எல்லா வேல்யூயும் சேர்த்துன சேல் அமௌண்ட் வந்துருச்சு. ஆனால் இது எனக்கு அப்படியே பார்ட்டிஷன் பண்ணி காட்டணும். ஸோ நமக்கு வந்து பார்ட்டிஷன் சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓவர் பார்ட்டிஷன் பை எதை வச்சு பார்ட்டிஷன் பண்ணணும்னா சேல்ஸ் பர்சன் ஐடி கமா, அதாவது ஒவ்வொரு சேல்ஸ் பர்சன் அவங்களோட இயர். ஸோ எனக்கு வந்து இயர் ஆஃப் சேல் டேட், இது ரெண்டையும் வச்சு பார்ட்டிஷன் பண்ணி ஆர்டர் பை அந்த சேல் டேட்டை வச்சு ஆர்டர் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஆர்டர் மாற்றி வந்திருக்கு. ஸோ அந்த சேல் டேட்டையும் வச்சு ஆர்டர் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு டேட்டாவை எடுத்துக்குவோம். வேர்
இப்போ அந்த அலைஸுங்கிற பர்சனுக்கு 2021க்கு மட்டும் நான் டேட்டா எடுத்திருக்கேன் அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஃபஸ்ட்டு ரோவில் 100 அப்படியே வந்துச்சு. செகண்ட் ரோவில் 100 + 200 மொத்தம் 300 வந்துச்சு. தேர்டில் பார்த்தீங்கன்னா இது மூணையும் சேர்த்து 850. ஃபோர்த்தில் பார்த்தீங்கன்னா 600 அதை 600ஐயும் சேர்த்து 1450 வந்துருச்சு. ஸோ ஒவ்வொரு ரெக்கார்ட்லேயும் அந்த ஸ்டார்டிங்லேருந்து அந்த ரெக்கார்டு வரைக்கும் அந்த சேல் அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது தான் கியூமுலேட்டிவ் சேல். இந்த கொரியை வச்சு இப்படி தான் கியூமுலேட்டிவ் சேல் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த வேர் கிளாஸை தூக்கிட்டோம்னா நமக்கு வந்து எல்லா எம்ப்ளாயிக்கும் எல்லா இயருக்கும் சேர்ந்து வந்துடும். ஸோ இங்கே 1450 வந்துருச்சு. ஆனால் அதே அலைஸ்க்கு 2022க்கு தனியாக கால்குலேட் பண்ணுது பார்த்தீங்களா. இந்த 1450க்கு அப்புறம் மறுபடியும் 300 + 150 450 வந்துருச்சு. அடுத்தது பாபுக்கு தனியாக கால்குலேட் பண்ணும். பாபுக்கும் 250 + 300 550 இங்கே வந்துருச்சு. 2022 இயருக்கு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ ஒரு சேல்ஸ் பர்சன் அந்த இயரில் என்னென்ன சேல் பண்ணியிருக்காங்களோ அதோட கியூமுலேட்டிவ் சேல் கரெக்டாக பார்ட்டிஷன் பண்ணி வந்துருச்சு.